ஆக்சுவலி இன்ட்ரடியூசிங் டைரக்டர் அப்படின்னாங்க. புதுமுக இயக்குனர் எடுத்த மாதிரி எந்த ஒரு ஃபீலிங்கும் இல்லை. நல்லா பண்ணியிருக்காங்க. சிம்பிளாக ஒரே வரியில் சொல்லணும்னா, இந்த படத்தை பார்க்கணுன்னா யாராக இருந்தாலும் தியேட்டரில் வந்து பார்த்தா தான் இந்த படத்துக்கு உண்டான அந்த சஸ்பென்ஸ் அண்ட் த்ரில்லிங்கோடைய ஃபீலை கம்ப்ளீட்டாக வந்து ஃபீல் பண்ண முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு மியூசிக் வந்து சரியான தரமாக பண்ணியிருக்காங்க. படத்தில் விஷுவலாக மேக்ஸிமம் டாமினேட்டிங் இல்லை, பட் மியூசிக்லி ஹெவி டாமினேட்டிங் இருக்குது. ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே அண்ட் அதர்வைஸ் யூஷுவல். அவர் வந்து அல்ல, அறிமுக இயக்குனர், அறிமுக நடிகர்கள் இவங்க எடுத்த படம் மாதிரி நமக்கு சுத்தமாக தெரியல. அந்த அளவுக்கு ஓரளவுக்கு நல்லா எல்லாத்தையும் முயற்சி பண்ணி எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பாக்கியராஜோட கடைசி படம் பரவாயில்ல. அவரோட வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான், பட் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சின்ன படங்களுக்கு அது புதுமுக இயக்குநர்களாக இருந்தாலும் அவங்களுடைய அனுபவத்தையும் திறமையும் உபயோகப்படுத்தி ஓரளவுக்கு என்ன சொல்கிறது, ஒரு டீசென்ட் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு ஆதரவு கொடுக்கலாம் கண்டிப்பாக. ஏன்னா இந்த மாதிரி பெரிய பெரிய நடிகர்கள் எடுக்க படத்துலேயும் வந்து மிகப்பெரிய லாஜிக் ஓட்டைகள் வந்து நக்கிட்டு போயிடுது. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு சிம்பிள் கான்செப்ட், அதை வச்சு ரொம்ப டீசெண்டாக கிளவராக அவங்களால என்ன வந்து இந்த படத்தை ஃபுல்லாக கன்வே பண்ண முடியுமோ அதை கரெக்டாக சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி நல்லா இருந்தது. அதாவது குழந்தைங்க, இதையும் பலவீனமானவங்க இவங்கெல்லாம் வந்து பார்க்க முடியாது. ஏன்னா படத்தில் ஒரு 3 சீன்ஸ் இருக்குது, அது கொஞ்சம் கேராக இருக்குது நமக்கு. அதனால் வந்து குழந்தைங்களோட வந்து பார்க்க முடியாது. பட் இந்த சஸ்பென்ஸ் த்ரில்லரை விரும்பக்கூடிய ஜென்சி ஆடியன்ஸுக்கு, ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு இது ஒரு நல்ல படமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரேட்டிங் என்ன பொறுத்த வரைக்கும் 3/4 out of 5. யாருக்கு படம் நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. நான் வந்து வேற படத்துக்கு தான் வந்திருந்தேன், ஆனால் இந்த படத்துக்கு வந்து தான் டிக்கெட் கிடச்சிச்சு. பட் சூர மொக்க தான். நம்ம பாக்கியராஜ் வந்து கடைசி படம்னு சொன்னாங்க, அதனால சரி அந்த படத்துக்காவது போய் பார்க்கலான்னு தான் பார்த்தது. பட் ஆனால் புது ஹீரோ தான், புது டைரக்டர் எல்லாருமே பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கேன். நம்ம எதிர்பார்த்துட்டு உள்ளே போய் பேய் படம்னு நினச்சிட்டு தான் உள்ளே போனது. பட் பேயெல்லாம் வந்து கடைசி வரையுமே ஒரு மாதிரி காட்டி நமக்கு பயமே வரல. அந்த ஒரு இடத்துல மட்டும் அவர் ஒரு இதை பற்ற வைப்பார், லைட்டை பற்ற வைப்பார், அதில் வந்து பேய் வந்து அணிக்கும். அது ஒன்று தான் கொஞ்சம் ஸ்கேரியாக இருந்துச்சு. மற்றபடி படத்தில் ஒன்றுமே இல்லை. எதுக்கு அந்த பொண்ணு வருது, அந்த பொண்ணு உயிரோடுக்கு தான் இல்லையான்னு தெரில. அப்புறமேட்டு நட்டிலாம் எதுக்கு வராருன்னு தெரில. ஃபஸ்ட்டு சீனில் வருவார், அப்புறம் கிளைமேக்ஸில் வருவார், அவ்வளோதான். நடுவில் எங்கேயும் வர மாட்டார். அவர் வந்து சிகரெட்டை பிடிச்சிட்டு இந்த பக்கம் போயிட்டு அப்புறம் இந்த பக்கம் வந்துடுவார். எல்லாவும் ஒரு மாதிரி கதை வந்து சொதப்பி வச்சுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் தெளிவாக எடுத்துருந்தா இந்த படம். அவரும் வந்து எல்லாமே கேமியோ ரோல் கொடுத்த மாதிரி தான் இருக்குது. படத்தில் வந்து ஒரு ஹீரோ வந்து வர்றாரு, ஒரு வீட்டுக்கு வாடகைக்கு வர்றாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி அது பேய் வீடுனால யாரும் அந்த அளவுக்கு வாடகைக்கு போகிறதில்ல. அதுக்கப்புறமேட்டு அங்கே ஒரு சம்பவம் நடந்திருக்கும், அது பேய் வீடுன்னு சொன்னதுனால யாரும் வாடகைக்கு வர மாட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ போய் நான்லாம் பேய் நம்பிக்கைலாம் எனக்கு இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் மேலே வாடகை எடுப்பார். அவர் பைத்தியமாயிருவார் கடைசியில். அது ஒரு மாதிரி என்னத்துக்கு இந்த படம் டார்க்குன்னு வந்து எதுக்கு வச்சாங்க, இந்த படத்தை ஏன் எடுத்தாங்கன்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது. அந்த அளவுக்கு தான் படம் இருக்குது. எனக்கு பர்சனலாக படம் பிடிக்கல. ஹீரோயின் தான் அது, நீங்கள் அது படத்தை பார்த்தா தெரிஞ்சுக்கோங்க. அழகாக இருக்காங்க, அவ்வளோதான். பட் ஆனால் படத்தில் அவங்க எல்லாருமே கேமியோ ரோல் பண்ண மாதிரி தான் இருக்கும். படமெல்லாம் வரவரை வந்து பேய் படம் தான் அப்படி தான் சொல்கிறாங்க. க்ரைம் த்ரில்லர் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தன் அந்த தோசைக்கல்லை வச்சு ஒருத்தனை வெட்டுவான். அது ஒரு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ட்விஸ்டெல்லாம் இல்லை, எல்லாமே ரொம்ப ரொம்ப நார்மலாக போகுதுங்க. ஏன்னா ஒரு புது டைரக்டர் வந்து பண்ணியிருக்காங்க, அது மட்டும் தான் தெரியுது. மற்றபடி இது ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கலாமெல்லாம் அதெல்லாம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஓவராலாக இதுக்கு 1.5 தருவேன் 10க்கு. ஒரு வித்தியாசமான கதை தான். ஓகே, எல்லாம் புது ஹீரோ தான். இல்லை, நடிப்பு எல்லாம் நல்லா தான் இருக்குது, கதை வித்தியாசமாக தான் இருக்குது. பாக்கியராஜ் கடைசி படம். ஆமாம், அவர் நினைவுகள் தான். ரைட்.